ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து கோல்டன் பேக்ரவுண்டில் எப்படி வந்து ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் சொல்ல முடியாது, ஒரு அவுட்லைனில் எப்படி வந்து வேறு லெவலான அவங்க ப்ரொஃபஷ்னலான ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது அவங்க சேனலுக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே கைஸ், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், அப்புறம் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி லைக் ஷேர் கமெண்ட்டையும் பண்ணி விட்ருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி பார்த்துடலாம். இந்த சேனலோட நேம்னு பார்த்தீங்கன்னா TAMIZHA-தம. நல்ல ஒரு சேனல்னே சொல்லலாம். நல்ல டெக் வீடியோஸ்லாம் நல்லா அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இங்கே பாருங்க கைஸ், ஹவு டு டவுன்லோட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வராங்க. ஒரு நாள் கூட கேப்பே விட மாட்டாங்க. வேறு லெவல் சேனல்லே சொல்லலாம். நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் எல்லா இதுவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இந்த சேனலில் கற்றுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒரு ப்ரொஃபஷ்னலான லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு Pixellab அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த Pixellab அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லோகோ சேர்த்து வந்து ஒரு ரெண்டு மெட்டீரியல்ஸ் வேணும். அந்த மெட்டீரியல்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ அப்படியே கீழே வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த நியூ டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு அந்த இம்போர்ட் அந்த தேர்டுக்கு வந்துட்டிங்கன்னா இம்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கோல்டன் அவுட்லைனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அதில் உங்கள் சேனலோட நேமை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்கள் சேனலோட நேம் ஒய்டி டிப்னா ஒய் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்லைனுக்கு வந்து லேயர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைனுக்கு வந்து லாக் போட்டுருங்க. லாக் போட்டு இந்த இதோட சைஸை வந்து கூட்டிக்கோங்க. ஒரு 160 வச்சுக்கோங்க கைஸ், அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த 160 வச்சுட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபாண்ட் தர போகிறோம். அந்த ஃபாண்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Chunk5. இவங்க Pixellab வந்து டிஃபால்ட்டான ஃபாண்ட்லேயே இது இருக்குது, Chunk5ன்ட்டு. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் அப்படின்றத காப்பி பண்ணிவிட்டு காப்பி அப்படின்றத கொடுத்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே சேம் சைஸ்க்கு இது சேமாக இப்படி நான் இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்டி அப்படின்றத நம்ம டீன்றதை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம கலர் தரணும். நீங்கள் தரதா இருந்தால் தந்துக்கலாம், இல்லாட்டி வேணாம். நான் அந்த ஒய்டி அப்படின்றதையே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ராங் அடிச்சுட்டு நியூ டெக்ஸ்ட் ஆட் பண்ணி ராங் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்டி டிப்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணோன்னே இதுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 140 வச்சுக்கோங்க. இதுக்கான சைஸை 140 வச்சுட்டு இதுக்கும் ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிடலாம். அந்த ஏபியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். Chunk5 அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதே அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே இதை வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் அப்படின்றதுல 1 வச்சுக்கோங்க. இது கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை காப்பி பண்ணதை நேராக வச்சதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துக்கணும். டெக்ஸ்சர் கலருக்கு பக்கத்தில் டெக்ஸ்சர் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கோல்டன் டெக்ஸ்சரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணால் இந்த கோல்டன் டெக்ஸ்சரோட லிங்க்லாம் நல்லா இருக்காது. அதனால் இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர லிங்க்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது அப்புறமா நம்ம காப்பி பண்ணதை ஃபஸ்ட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இதை வச்சுக்கோங்க. கரெக்டாக அதை வச்சுட்டு இந்த போர்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இது 1 வச்சுக்கோங்க. 1 வச்சுட்டு அந்த இதை கிளிக் பண்ணி மாஸ்க் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணோம். நான் இப்போ வந்து மாஸ்க் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா ஈஸி, இப்போ நல்லா இருக்குது. டிப்ஸ் அப்படின்றத நம்ம மாஸ்க் ஆட் பண்ணியாச்சு.
அதை அப்படியே இது கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக வச்சாச்சு. கீழே வந்து டிசைன்டு பை ஃப்ரீ பிக் அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம இப்போ எரேஸ் பண்ணோன்னா ஷேப்ஸ் ஆட் பண்ணோம். ஷேப்ஸ்குள்ளே போய்ட்டு இதை போய்ட்டு அப்படியே சின்னதாக வச்சு அதளவுக்கு வச்சு அப்படியே இதை என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஷேப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டு பேக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. டு ஃப்ரண்ட்லேயே இருக்கட்டும். இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துருங்க. டீ கலர் கொடுத்த போய்ட்டு எனேபிள் பண்ணிட்டு பிளாக் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா மறைஞ்சிரும். அவ்வளோதான் கைஸ், நம்ம லோகோ இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நான் வந்து சும்மா க்ரியேட் பண்ணனால இவ்வளோ மோசமாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோக்காக. இல்லாட்டி நான் வந்து தனியாக க்ரியேட் பண்ணோன்னா பொறுமையாக சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தான் கைஸ் க்ரியேட் பண்ணோம், ஓகேவா? அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வழக்கம் போல் பண்ணுற மாதிரி லைக் ஷேர் கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ப்ரொமோட் பண்ண சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.